அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு போலீஸ் வாகனத்தில் மோதி வீரர் ஒருவர் சரிந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாட்டின் திமிலை பிடித்துக் கொண்டு சென்றபோது வீரர் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீஸ் வாகனத்தில் பட்டு கீழே மயங்கி விழுந்தார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், என்ன ஆச்சு? அந்த வீரர் தற்போது மயங்கி சரிந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. தொடர்ந்து அங்கு அவருக்கு என்ன மாதிரியான முதலுதவி வழங்கப்பட்டு வருது? கனிமொழி, வணக்கம். தற்போது மாடுபிடி வீரர் ஒருவர் மிக மோசமாக வண்டியின் மீது மோதி அடிபட்டு அவர் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். வழக்கமாக இந்த டாடா ஏஸ் வாகனத்திலே காவலர்கள் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் எதற்காக என்று சொன்னால், அங்கு வரக்கூடிய அந்த மாடுகள் நேரம் முடிந்தவுடன் அவர் வெளியேற்றப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த வாகனத்தில் வந்து அந்த மாடுகளை விரட்டுவார்கள். அதே போல மாட்டினுடைய உரிமையாளர்கள் ஏதாவது களத்தில் அத்துமீறி செயல்படுவது, மாடுபிடி வீரர்களை தொந்தரவு செய்வது, அல்லது களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் சிலர் சேட்டைகளில் ஈடுபடுவது, இது போன்று நடந்தால் அந்த காவலர்கள் டாடா ஏஸ் வாகனத்திலே வேகமாக வந்து அவர்களை தூக்கி செல்வார்கள். அதற்காக அவர்கள் சில மீட்டர் தூரத்தில் தாண்டி நிற்க வேண்டும். அந்த மாடு களத்திலே நிற்கக்கூடிய இடத்தில் நிற்கக்கூடாது என்பதுதான் உத்தரவாக இருக்கும். ஆனால் இவர்கள் அந்த மாடு பிடிக்கக்கூடிய இடத்திலிருந்து மிக அருகிலேயே அந்த டாடா ஏஸ் வாகனத்தை நிறுத்திவிட்டு அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். இதனால் காளையை பிடிப்பதற்காக இளைஞர்கள் ஆர்வமாக ஓடி வந்து மாட்டினுடைய திமிலை அடக்க முயற்சி செய்த போது ஒரு இளைஞர் அந்த வாகனத்தின் மீது மோதிவிட்டார். ஏற்கனவே சில இளைஞர்களும் இதே போல அந்த வாகனத்தின் மீது மோதினார்கள். மாடுகளும் மோதியது. ஆனால் பெரிய அளவில் காயங்கள் ஏற்படவில்லை. இந்த இளைஞர் வேகமாக ஓடி வந்து அந்த வாகனத்தின் மீது மோதியதால் அவரது மண்டையில் பலமாக அடிபட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மயக்க நிலைக்கு சென்றிருக்கிறார். அன்கான்சியஸ் நிலையிலே அவர் தற்போது மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்பட்டிருக்கிறார். அந்த வீரர் மாடு முட்டி அல்லது மாடு பிடிக்க சென்ற போது மாடு மிதித்தோ அல்லது அவருக்கு அடிபட்டிருந்தால் பரவாயில்லை. இப்படி அதிகாரிகளின் அலட்சியத்தின் காரணமாக அந்த டாடா ஏஸ் வாகனத்தின் மீது சென்று மோதியது பார்ப்போருடைய நெஞ்சை பதற செய்தது. அதிகாரிகளுடைய கவனக்குறைவு காரணமாக இது போன்ற விபத்துகள் ஏற்படக்கூடாது எனவும் கடுமையான கண்டனங்கள் எழுந்து வருகிறது. உடனடியாக விழா கமிட்டி எதிர்ப்பு தெரிவித்து அந்த வாகனத்தை தூரமாக சென்று நிறுத்தும்படி அறிவுறுத்தி தற்போது அந்த வாகனம் தூரமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இருந்தும் அதிகாரிகள் முன்கூட்டியே இது போன்ற விஷயங்களை ஏன் கவனிக்க தவறுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது.